கேரள மாநிலம் கொச்சி ஆழ்கடலில் லைபீரியா நாட்டு சரக்கு கப்பல் கவிழ்ந்ததில் கப்பலில் இருந்து கடலில் விழுந்த ரசாயன கண்டெய்னர்கள் சில கொல்லம் கடற்கரையில் கரை ஒதுங்கியுள்ளன. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைந்திருக்கிறார். ரமேஷ்குமார், இந்த கண்டெய்னர்களில் மிக ஆபத்தான ரசாயனங்கள் இருப்பதாகவும் அவற்றை யாரும் தொட வேண்டாம், கண்டால் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று தெரிவிக்கும் நிலையில் கள நிலவரங்கள் தற்போது என்ன? பத்மநாபன், நேற்று முன்தினம் கேரள மாநிலம் விழுஞ்சம் துறைமுகத்திலிருந்து கொச்சி நோக்கி புறப்பட்ட அந்த லைபீரியா நாட்டு MSC எல்சா 3 என்ற ஒரு சரக்கு கப்பல் கவிழ்ந்த விபத்தில் கப்பலில் பயணித்த 24 பேர், குறிப்பாக கேப்டன், உதவி கேப்டன், அதே போன்று ஊழியர்கள் என 24 பேரை ஒரு நாள் 24 மணி நேரம் போராட்டத்துக்கு பிறகு INS சுஜாதா கடற்படைக்கு சொந்தமான கப்பல் மூலம் அவர்களை பத்திரமாக மீட்கப்பட்டனர். தொடர்ச்சியாக கொச்சி கடற்பரப்பிலிருந்து 38 நாட்டிகள் தொலைவில் இந்த விபத்து என்பது நடைபெற்றிருக்கும் நிலையில் அங்கிருந்து அந்த கண்டெய்னர், குறிப்பாக சரக்கு கப்பலில் 640 கண்டெய்னர் இருந்ததாக கூறப்படுகிறது. இதில் 13 கண்டெய்னர் மிக ஆபத்து ஆன ரசாயன பொருட்கள் அதில் அடங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் எந்த மாதிரியான ஒரு ஆபத்தை அது விளைவிக்கும் என்ற இதுவரையிலும் அது கண்டறியப்படாத ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த கண்டெய்னரில் குறிப்பாக 13 கண்டெய்னரும் அது தற்பொழுது கடலில் மிதந்து கொண்டிருக்கின்றன. அதில் ஒரு சில கண்டெய்னர் தற்பொழுது ஆலப்புழா, அதே போன்று கொல்லம் கடற்கரையில் ஒதுங்கியிருக்கும் ஒரு காட்சியையும் பார்க்க முடிகிறது. அதில் 12 கண்டெய்னர் என்பது மிகவும் ஆபத்து ஆனவை எனவும் இதில் கால்சியம் கார்பனேட் போன்ற பொருட்கள் இருப்பதாகவும், அதே போன்று 84.44 மெட்ரிக் டன் டீசல் அதில் இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த கண்டெய்னர்கள் பல்வேறு ரசாயன பொருட்கள் அடங்கிய கண்டெய்னர் 13 தற்பொழுது கடலில் சிதறி இருக்கும் நிலையில் இந்த கண்டெய்னர்கள் ஒவ்வொரு கடற்கரை பகுதியிலும் ஒதுங்க வாய்ப்பிருப்பதாகவும் பேரிடர் மீட்பு குழு தற்பொழுது அறிவித்திருக்கிறது. தற்பொழுது வரையிலும் ஆலப்புழா, கொல்லம் போன்ற கடற்கரைகளில் சிதறிய நிலையில் கண்டெய்னர் தற்பொழுது மிதந்து கரையோரம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக கொல்லம் கடற்கரை பொறுத்த அளவில் இதுவரையிலும் 9 கண்டெய்னர் தற்பொழுது கரை ஒதுங்கி இருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இந்த கண்டெய்னரை பொறுத்த அளவில் பல பொருட்கள் சிதறி இருக்கின்ற காட்சியும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஒரு கண்டெய்னரில் இருந்து வெறும் கண்டெய்னர் மட்டும் ஒதுங்கி இருக்கின்றன, ஆனால் அதில் பொருட்கள் என்பது காணப்படவில்லை. தொடர்ச்சியாக இதே போன்று பல பகுதிகளில் இந்த கண்டெய்னர்கள் அலையில் சிக்கி சின்ன பின்னமாக தற்பொழுது கரை ஒதுங்கி வருகின்றன. ஆனால் இதைத் தொடர்ந்து தற்பொழுது படையினர், அதே போன்று கடலோர காவல் படையினர் தொடர்ச்சியாக இதை பொதுமக்கள் தொடக்கூடாது எனவும், தொடர்ச்சியாக கரை ஒதுங்கியதும் அருகில் இருக்கும் காவல்துறைக்கு தகவல் கொடுக்க வேண்டும் எனவும் தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து மீட்பு குழுவினர், குறிப்பாக கடல் பாதுகாப்பு, அதே போன்று பாதுகாப்பு குழுவினர், தொடர்ச்சியாக சுற்றுச்சூழல் அதிகாரிகள் என பல்வேறு குழுக்கள் தற்பொழுது இந்த கடற்கரையில் அந்த கண்டெய்னர்கள் எந்தெந்த பொருட்கள் இருக்கின்றன என்பது குறித்து ஆய்வுகள் தற்பொழுது மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமின்றி இந்த கண்டெய்னர்கள் தற்பொழுது எண்ணெய் கசிவு, குறிப்பாக பல கண்டெய்னர்கள் 13 கண்டெய்னர்கள் தற்பொழுது கடலில் சிதறி இருக்கும் நிலையில் இந்த கண்டெய்னர்களில் இருந்து பல பகுதிகளில் எண்ணெய் கசிவு இருந்து வருகிறது. அது மட்டுமின்றி மூழ்கிய அந்த கப்பலிலும் ஏராளமான கண்டெய்னர் தற்பொழுது இருப்பதால் அதிலிருந்தும் எண்ணெய் கசிவு இருக்கும் நிலையில் பல விதமான ஒரு எண்ணெய் கசிவு செய்தான். அதே போன்று இந்த ரசாயன பொருட்களும் வெளியேறும் நிலையில் கேரளா கடற்கரை ஒரு ஆபத்தான ஒரு கடற்கரையாக மாறும் ஒரு நிலைக்கு தற்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றன. எனவே மீனவர்களும் சரிதான் இந்த காலகட்டத்தில் மீனவர்கள் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமின்றி மீனவர்கள் பார்த்தாலும் இதை உடனே தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.